முருகன் தமிழர்களின் அடையாளம். ஞானமும் வீரமும் அழகும் ஒருங்கே விளங்கும் தெய்வம். முருகன் பிறப்பு வரலாறு பழமையான காலத்தில் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் ஆகிய அசுரர்கள் உலகினை அழிக்க முற்பட்டனர். இதைத் தவிர்க்க தேவர்கள் சிவனை சரணடைந்தனர். சிவபெருமான் தனது 3ஆம் கண் மூலம் 6 ஒளிக்கணல்களை வெளிப்படுத்தினார். அவை சரவண பொய்கை என்னும் தீர்த்தத்தில் விழுந்து 6 அழகிய குழந்தைகளாக உருவெடுத்தன. அவைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். அதனால் அவர் கார்த்திகேயன் என அழைக்கப்படுகிறார். பின்னர் பார்வதி தேவி இந்த 6 குழந்தைகளை ஒன்று சேர்த்தாள். அந்த நேரத்தில் முருகனுக்கு 6 முகங்கள் உண்டாகின. அவர் ஷண்முகன் ஆனார். சூரபத்மன் தேவர்கள் மீது அநியாயம் செய்து உலகத்தையே சிதைக்க முனைந்தான். அதைத் தடுத்து நியாயத்தை நிலைநிறுத்த முருகன் தனது வேல் ஆயுதத்துடன் போர்க்களத்தில் இறங்கினார். 6 நாட்கள் கடுமையான யுத்தம் நடந்தது. இறுதியாக சூரசம்ஹாரம் அன்று முருகன் அதிக கொடூரமான போராடி சூரபத்மனை அழித்தார். அவனுடைய ஒரு பகுதி மயிலாக முருகனின் வாகனமாக மாறியது. மற்றொரு பகுதி சேவலாக முருகனின் கொடியாக மாறியது. அப்போதிலிருந்து முருகன் வெற்றியின் அடையாளமானார். முருகன் தமிழர்களால் மிகுந்த பக்தியுடன் போற்றப்படும் தெய்வம். அவரது அறுபடை வீடுகள் பக்தர்களுக்கு விசேஷமான தலங்கள். முருகன் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் கடவுள். வீரத்தின் உருவம், ஞானத்தின் ஒளி, தமிழரின் இதயத்தில் என்றும் வாழும் சுப்பிரமணியன்.